தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் பாமகவுடனான கூட்டணி குறித்தும் அதிமுக பரிசீலித்து வந்தது. இந்த நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்றார். இந்த சந்திப்புக்கு பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாமக தலைவர் அன்புமணியும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் இந்த கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக அறிவித்தார். வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற லட்சியத்தின் அடிப்படையில் ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று சூளுரைத்தார். இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதிமுக, பாஜக, பாமக ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து இரவு பகல் பார்க்காமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெறும் என உறுதிபட தெரிவித்த இபிஎஸ், தொகுதிகள் எண்ணிக்கை முடிவு செய்துவிட்டோம், மற்றவை பின்னர் அறிவிக்கப்படும் என்றார். எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி 3ம் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், வரும் சட்டப்பேரவை தேர்தலை அதிமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து சந்திக்கும் வகையில் இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மக்கள் விரோத ஊழல் செய்கிற, பெண்களுக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே தங்களின் நோக்கம் என்றார். எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மேலும் கிராமப்புற மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருப்பதாக கூறியவர், தேர்தல் எப்போது வரும் என்று அவர்கள் காத்து கொண்டு இருப்பதாகவும் தங்களது கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் உறுதியளித்தார். அங்கே கிராமத்திலிருந்து நகரத்தில் வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும் காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில். இந்த நிலையில் ராமதாஸ் குறித்த கேள்விக்கு அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி பதில் அளிப்பதை தவிர்த்துவிட்டு விடை பெற்றனர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதனிடையே அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பு பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.